ஹே காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் எஸ்என்பி மீனவன். இன்றைக்கி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, எங்களோட காலை வேலைகள் தான். காலையிலே ஒரு 9:30 போல் கடற்கரைக்கு வந்தாச்சுங்க. வந்தோடனேயும் லயானா இன்றைக்கி பட்ட வரவுகளை ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. வாங்க என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாமா? எங்கள் அப்பா என்னதை எடுத்துக்கிட்டு இருக்காரு? நண்டுங்க. இது ஒரு ஆண் நண்டு. இதை எப்படிமா ஆண் நண்டுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆண் நண்டு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒயிட் வித் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குங்க. அது ஆண் நண்டுங்க. அப்புறம் ப்ரௌன் கலரில் இருக்கிற பெண் நண்டு. அவசரமாக எடுத்துக்கிட்டு இருக்குங்க மீனெல்லாம். ஏன் தெரியுமா? பின்னாடி வியாபாரியெல்லாம் நிற்கிறாப்புல. நண்டுக்கும் கனவாக்க வியாபாரி கரையில் எடுத்துருவாங்க. அதனால வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க என்னென்ன மீன் இருக்குன்னு. ஓகே, அங்கே கேனுக்குள்ளே கனவா இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? இது ஸ்டார் ஃபிஷ்ஷு. பெரும்பாலும் ஸ்டார் ஃபிஷ் உயிரோடு தான் இருக்கும். எடுத்தோடனே தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். என்னடா அது கடற்கரை காஞ்சி போய் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது கடற்கரை 2 நேரமாக இருக்கும். வெள்ளப்பெருக்கு சமயம், அப்புறம் வடு ஒரு சமயம்னு சொல்லுவாங்க. இது வடு கன்னிசத்தில் இருக்குது. அதனால தண்ணியெல்லாம் உள்வாங்கி போயிருக்கு. அதனால தாங்க இப்படி தெரியுது. இப்போ எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னு தெரிலங்க, கனவெல்லாம் குட்டி சைஸில் தான் வருது. ரொம்ப குட்டி கனவாக தான் வருது. பெருக்கம் இல்லாமல் இருக்குது. இவ்வளோ பார்க்கையிலே உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தான் தெரியும் கனவெல்லாம். அடுத்து பாருங்களேன், எங்கள் அப்பா ஒரு நண்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நண்டு எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த வலையை ஃபுல்லாக கடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு சுற்றி இருக்கு பாருங்களேன். அதை பார்த்து பொறுமையாக எடுக்கணும். அதுக்கிடையில் உயிரோட வேற இருப்பானா, அவங்க அடிக்கிற கடியை தாங்கிக்கிட்டு, இந்த வெயில் அடிக்கிற கொடுமையும் தாங்கிக்கிட்டு எடுத்து முடிக்கிறவங்க எப்பப்பா பெரும் போராட்டம். வாங்க வியாபாரிகிட்ட போய் எடை போட போகிறாங்க, அதையும் பார்க்கலாம். எங்கள் ஏரியாலலாம் கனவா ஒரு கிலோ 320 330. அது ஃபஸ்ட்டு பீஸு. செகண்ட்லாம் 120 150க்குள்ளே தான் எடுப்பாங்க. உங்கள் ஏரியாலலாம் கனவா ரேட் என்னன்னு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம்ல. அதில் ஒரு ஃபஸ்ட்டு பீஸ் ஒரு 1.5 கிலோ இருந்துச்சு. செகண்ட் பீஸ் ஒரு 1/2 கிலோ இருந்துச்சு. அவ்வளோதான் எடை போட்டுட்டு இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு எடை போட்டாச்சு. அடுத்து எங்கள் அண்ணனுக்கு எடை போட்டு போகிறாங்க. இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் ஓடும். 1 கிலோ 2 கிலோ, அதிகபட்சம் என்ன 5-6 கிலோ வரும், அவ்வளோதான். சீசனுக்கு தான் வரும். எல்லா நேரமும் இப்படிலாம் படாது. ஏதாச்சும் ஒரு சீசன் ஒரு 10 நாள் 5 நாள்னு சொல்லி படுவாப்பில். அன்னைக்கு நம்மளுக்கு பட்டாதான் போச்சு. அப்படியே ஓடுது. நாங்கள் ஆழ்கடல் மீனவங்க கிடையாது. விடிய காலத்தில் கடலுக்கு போயிட்டு ஒரு 7-8 மணிக்கு 9 மணிக்குள்ளே நாங்கள் கரைக்கு வந்துடுவோம். அடுத்து வாங்க நண்டு எடை போடுறதே பாருங்களேன். நண்டு ஆண் நண்டு பெண் நண்டு 2மே கலந்து தான் இருக்குது. என்ன எல்லாமே உயிரோடு இருக்கும். அதான் கேர்ஃபுல்லாக கேண்டில் பண்ணணும். இந்த நண்டு ஒரு 1 கிலோ பிடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்படி தாங்க ஓடும் எப்போதுமே. நல்லா பாடு வர சீசன்னா ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே விற்றுருவோம். எப்படி 2000 2500 ரூபாய்க்குள்ளே பிடிச்சிடலாம். அது பாடு எல்லா சீசனுக்கும் கிளம்பாதுன்னு தெரியும் எல்லாருக்குமே. பாடு இல்லாத சீசனுக்கு 500 1000 ரூபாய் அவ்வளோதான் கெப்பாசிட்டி. அது 1000 ரூபாய்க்கு பிடிக்கிறக்குள்ளே பெரும் போராட்டமாக இருக்கும் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும். நம்ம பிடிச்சி போகிறதோ 4 நண்டோ 5 நண்டோ, அதில் 2 நண்டு 3 நண்டு சின்னதாக இருக்குது செத்து போச்சு சொல்லி கழிச்சிருவாங்க. அது போக மிச்சம் மீதி உள்ளதான் நமக்கு. கடல் தொழிலை பொறுத்த வரைக்கும் வருமானங்கிறது ஒரே லெவல்லலாம் இருக்காது. நிறையாவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். எல்லா நேரத்தையும் நம்ம சகிச்சுக்கிட வேணும். ஒவ்வொரு ஏரியாவில் பெண்களுக்கு வேலை இருக்காது. ஆனால் எங்கள் ஏரியாவில் வயிற்றில் உள்ள பிள்ளைக்கும் வேலை இருக்கும், கையில் உள்ள பிள்ளைக்கும் வேலை இருக்கும். அப்படி இருக்குங்க. இந்த பார்த்திங்களா என்னோடய பொண்ணு அது நண்டு எடை போடுறதுக்கு சுவாரஸ்யமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இன்றைக்கி பட்ட மீன் இவ்வளோதாங்க. இந்த மீன் எங்கள் அண்ணனுக்கு பட்டது. இதில் பாருங்களேன், கிளி மீனுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியலை. எவ்வளோ அழகாக மல்டிபிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அது ஸ்கை ப்ளூ கலரோட தகன்னு மின்னுங்க. எதுக்கு தெரியுமா அந்த மீன் பேர் கிளி மீனுன்னு வச்சுருக்கேன்? இதோட வாய் கிளியோட முன் அழகு எப்படி இருக்குமோ அதே மாதிரிக்கு தாங்க இருக்கும் இந்த மீனுக்குள்ள வாய். அதனால தாங்க இது மீன் பேர் கிளி மீன். கிளி மீன் பக்கத்துலேயே ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு மீன் கிடக்கு பார்த்தீங்களா? அது செங்கனி மீன். குழம்புக்கு அதை மிஞ்சுறதுக்கு மீனே இல்லைங்க. அடி பொலியாக இருக்குங்க டேஸ்ட்டு. அந்த செங்கனி மீன் கிலோ 400 450 ரூபா போகும். அப்புறம் நண்டு எடை போட்ட பிறகு மிச்சம் மீதி கழிச்ச சில்லா நண்டு இது அந்தளவுக்கு வேல்யூ போகாது. எல்லாம் உயிரோடு தான் இருக்கும், இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. அடுத்து இங்கே பார்த்தீங்களா, என்னடா ஒரு மீன் அழகாக தண்ணிக்குள்ளே நீந்திக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா?
இது மீன் பேர் வந்து பேத்த மீன் சொல்லுவாங்க. இது வந்து தன்னோட எனிமியை பார்த்தோம்னா உடம்பு பலூன் மாதிரி புஃப்னு விரிச்சுக்கூடும். அதை பார்த்து எனிமி வந்து பயந்து ஓடிடும். அதனால அது பேர் பேத்தங்க. அடுத்து ஒரு மீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மீன் பேர் வந்து ஓரா செல்லைங்க. இந்த மீன் வந்து குழம்புக்கு சூப்பராக இருக்கும். என்ன அதை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா முள், எம்மாடியோ என்ன வலி வலிக்கும் குத்துனுச்சா தெரியுமாங்க. செம்மையாக கடுக்குங்க. ஒரு நாள் பொழுதுக்கும் சரியான வலி வலிக்கும். அதனால் இது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். என் பொண்ணு மூத்த பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடியாகி வந்துட்டாங்க. வந்து கடற்கரையை சுற்றி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்துடுறது. அதனால் கொட்டகை போட்டு அதில் தொட்டில் கட்டி என் சின்ன பொண்ணு அதில் போட்டு தூங்க வச்சுருவேன். தூங்க வச்சுட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் நின்று வளைய முடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் போய்கிட்டு இருக்கு. அடுத்து பாருங்களேன், குட்டி கனவா. இந்த ட்ரிப்பு கனவா வந்து பெருக்கமே இல்லை, அதனால் குட்டியாக தான் இருக்குது. இன்றைக்கி பட்ட ஒரே ஒரு கொஞ்சம் பெரிய கனவா இதாங்க. அடுத்து பாருங்களேன், இது மீன் பேர் வந்து ஆக்குனாங்கெழுது. இதுவும் சொல்லவே வேண்டாம், ஆபத்தான உயிரினங்களில் இதுவும் ஒன்று. அது மாதிரி தான் குத்துனுச்சுன்னா சரியான வலி வலிக்குங்க. அடுத்து பாருங்களேன், இது வந்து அடுக்கு நண்டு. இது வந்து ஜோடி நண்டுங்க. இவங்க வந்து இனப்பெருக்க காலத்தில் வந்து 1 by 1 ஒன்றுக்கு மேலே ஒன்றா நிற்பாங்க. அப்படியே நிற்கையில நாங்கள் வலையை போட்டு தூக்கிட்டோங்க. அதை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். உயிரோடு தான் இருக்குது. அதோட கை 2 கையும் பாருங்களேன், ஆன்னு வாயை பிறந்தாப்புல இருக்குது. எப்படா உன் கையை தருவேன் உன்னை கடிக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் எடுக்கிறதுக்கு. இந்த சைடு ஷார்ப்பாக இருக்குது அந்த ஓடில், அதெல்லாம் குத்தி கை கால்லாம் புண்ணாகி தான் நிற்கும். என்ன பண்ணுறது, நம்ம தொழிலாச்சு, நம்ம தானே பார்க்கணும். அதனால் எல்லாம் உண்டுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. உங்களுக்காடி செங்கனி மீன் லைனாக அடுக்கி வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் நடத்தியாச்சுங்க. ஓகேங்க, இதை மாதிரி வீடியோக்கள் வேணும்னா, கடல் சார்ந்த வீடியோக்கள் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே.